திருமணமான ஒரு வருடத்திற்குள்ளாரவே இறந்த தன்னுடைய கணவர் குறித்து இப்போ சீரியல் நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா பார்த்தீங்கன்னா எமோஷனலான ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஸோ சன் டிவியில் ஒளிபரப்பான நாதஸ்வரம் அப்படிங்கிற பிரபலமான சீரியல் மூலியமாக சின்ன திரையில் அறிமுகமானவங்க தான் நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா. அதை தொடர்ந்து வாணிராணி, கல்யாண பரிசு, பாரதி கண்ணம்மா இந்த மாதிரி ஒரு சில சீரியல்கள் நடிச்சுட்டு வந்தவங்க சன் டிவியில் ஒளிபரப்பாகிற லக்ஷ்மி, மூன்று முடிச்சு இந்த மாதிரியான சீரியல்களில் இப்போ கரண்ட்லி நடிச்சிட்டு வராங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சேகர் அப்படிங்கிறவரை ஸ்ருதி சண்முகப்பிரியா வந்துட்டு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக ஆகஸ்ட் மாதமே பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்துட்டு மாரடைப்பால் உயிரிழந்தார். அதுக்கப்புறமா ஸ்ருதி தன்னுடைய கணவரோட நினைவுகளோட மட்டுமே வாழ்ந்துட்டு வராங்க. 1500 நாட்கள் உன்னுடன் என் காதலே இந்த மாதிரி தன்னோட கணவரோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக ஸ்ருதியோட இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா ரசிகர்கள் பலருமே பயங்கரமாக கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தன்னுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறமா தன்னோட கணவருடனான அதிகப்படியான நினைவுகளை பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்துட்டு அப்பப்போ ஷேர் பண்ணுவாங்க. இது பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன வருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.